நக்கர நாய்க்கு செக்கெது சிவலிங்க எதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர் எடுத்ததே 2 படம் தான். முதல் படம் வந்து நீ வருவாய் என. அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். அவரோட பேர் மட்டும்தான் ராஜகுமாரன். ஆனா அவர் ராஜகுமாரன் அப்படின்னா ஒரு சிப்பாயா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு ஆளா இருந்துகிட்டு வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் பத்தி விமர்சனம் பண்றாரு. சினிமால பல கனவுகளோட உள்ள வந்து அந்த கனவுகளை அடைய முடியாம பெரிய தோல்விக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு மனசுல வந்து ஒரு வெக்தி வரும். அதாவது இந்த மாதிரி ஆட்கள்ல வந்து நம்ம வந்து எந்த லிஸ்ட்லயுமே நம்ம கணக்குல கொண்டு வர முடியாது. அவர் வந்து சினிமா துறையில வந்து சாதிக்கணும்னு வெறியோட வந்திருக்கிறாரு. அவரால் சாதிக்க முடியல. அவருக்கு யாருமே வந்து படங்கள் கொடுக்கல. காரணம் என்ன? அவர் நல்ல படங்கள் எடுக்கல. அப்படின்னும் போது ஒரு எப்படி சொல்றது, கடை நிலையில அடிபட்ட ஒரு மனுஷன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா நம்மளால முடியல அப்படின்னு மத்தவங்களை எல்லாம் பார்த்து அவன் என்ன முட்டாடு, அவன் என்ன பைத்தியக்காரன், அவன் என்ன பெரிய சாதனையாளர், அவன் என்ன நடிச்ச படம்லாம் நல்ல படமா அப்படின்னு பேசுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி பேசிட்டே போனார்னா ரோட்ல எல்லாம் தனியா போகும்போது பாத்தீங்கன்னா இதே மாதிரி குழம்பிட்டே போக வேண்டியதுதான். யாராவது வந்து வாட்டர்மெலன் சாரை வந்து ஒரு நடிப்பறக்கன்னு ஒத்துப்பாங்களா? ஆனா அவர் சொல்லிப்பார் நான் ஒரு நடிப்பறக்கன்னு. இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணிட்டே இருந்தார் தொடர்ந்து. இன்னைக்கு பிக் பாஸ்க்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. அடுத்த பிக் பாஸ்க்கு ராஜகுமாரன் போறதுக்கு முயற்சி பண்றாரோ அப்படிங்கிற சந்தேகங்கள் வருது. எம்ஜிஆர் டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாங்க ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர், சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். எங்க பார்த்தாலும் வந்துட்டு ஒரே குற்றச்சாட்டா இருக்கு சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜ்குமரன் தேவயானி கணவர் வந்து எல்லா பக்கமும் இவருக்கு நடிக்க தெரியல, இவங்களுக்கு டைரக்ட் பண்ண தெரியல, அப்படி இப்படின்னு பொது வெளியில வாய்க்கு வந்தபடிலாம் யூடியூப் சேனல்ல அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. அது உண்மைதானா, இல்ல அவருக்கு ஏதாவது அக்கிரமம் ஏதாவது பண்ணிட்டாங்களா, என்ன சார் நடக்குது? அவருக்கு யாரும் அக்கிரமம் பண்ணல. அவர் பேசுறதுதான் பாத்தீங்கன்னா அக்கிரமமா இருக்கு. அதாவது கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க. அதாவது நக்கர நாய்க்கு செக்கெது சிவலிங்க எதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர் எடுத்ததே 2 படம் தான். முதல் படம் வந்து நீ வருவாய் என. அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். மிகப்பெரிய வெற்றி படம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிறாரு இது இந்த மாதிரி வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துல தான் தேவயானிக்கும் ராஜகுமாரனுக்கும் ஒரு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆர்பி சௌத்ரிட்ட ஒரு கதை சொல்றாரு. அந்த கதை வந்து சூப்பரா இருக்கு. அதே மாதிரி விக்ரம்ட்டையும் சொல்றாரு, சரத்குமார்ட்டையும் சொல்றாரு. ஆனா வந்து படம் எடுக்க எடுக்க இவங்களுடைய லவ் டெவலப் ஆக விக்ரமுடைய கேரக்டரையும் டம்மி பண்ணிட்டாரு, சரத்குமாரோடைய கேரக்டரையும் டம்மி பண்ணிட்டாரு, தேவயானியோட கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரிக்கு அன்னைக்கே அங்கே இருந்த உதவியாளர்கள்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, சார் அவர் வந்து நீங்கள் உங்ககிட்ட சொன்ன கதை வேற, இப்போ என்னென்னத்தையோ எடுத்துட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்லும்போது ஆர்பி சௌத்ரி வந்து ஸ்பாட்டுக்கே போயிருக்காரு. அது ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சியில தான் நடந்திருக்கு. ஸ்பாட்டுக்கே போய் என்ன ராஜ்குமார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னும் போது அவர் சொல்லிக்காரு, இல்லை சார் இந்த கேரக்டர் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன், தேவயானி கேரக்டர், இது ஒன்றும் கதை ஒன்றும் கெடாது, நீங்கள் நம்பிக்கையா இருங்க, நான் வந்து கண்டிப்பா இந்த படத்தை வெற்றி படம் ஆக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆர்பி சௌத்ரிகிட்ட வந்து உதவி இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க, சார் அவர் வந்து தேவயானி கிட்ட வந்து கொஞ்சம் நெருக்கமா பழகுறாரு, அதாவது 2 பேருக்குள்ள ஒரு காதல் இருக்கிற மாதிரி தெரியுது, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தேவயானிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு படத்தை தொடங்கியாச்சு, ஒரு இயக்குனர், அதுக்கு முன்னாடி வெற்றி படம் கொடுத்த இயக்குனர், அதனால வந்து சரி பரவாயில்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி சௌத்ரி தொடர்ந்து அந்த படத்தை பண்றாரு. படத்தை போட்டு பார்க்குற ஆர்பி சௌத்ரிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவர் எதிர்பார்த்த படமே அங்கே வரல. ராஜகுமாரன் ஆர்பி சௌத்ரிகிட்ட சொன்ன கதையே அங்கே இல்லை. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா தேவயானிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவருடைய காதல் கதையை அங்கே எடுத்து வச்சிருந்தாரு. அப்ப ராஜகுமாரன் ஆர்வி சௌத்ரி கூப்பிட்டு, யோ என்னையா படம் எடுத்து வச்சிருக்க, நீ காதலிக்கிறதுக்கு நான் ஏன் 1.5 கோடி 2 கோடின்னு பணம் போடணும், என்னையா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க, எப்படியா இந்த படம் ஓட போகுது அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு. ஆனா ராஜகுமாரன் என்ன சொல்லியிருக்காரு, நிச்சயமா ஓடும் சார் அப்படின்னு இருக்காரு. ஆனா ரிலீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் வந்து தாவுனதுதான் மிச்சம், மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த படம் ஓடவே இல்லை. அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் காண்டி பாத்தீங்கன்னா சார் அது அவர் தப்பு இல்ல சார், விக்ரம் சரியா நடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல அவருக்கு விக்ரம் மட்டும் நடிக்க தெரியாதுன்னு சொல்லல, அவர் வந்து கமலஹாசனுக்கு நடிக்க தெரியாது, ரஜினிகாந்துக்கு நடிக்க தெரியாது, எப்படி சொல்றது, யாருக்குமே நடிக்க தெரியாது. தமிழ் சினிமால வந்து நல்ல நடிக்க தெரிந்த நடிகர் யார் அப்படின்னா சரத்குமார் தான் நல்ல நடிகர். ஆமா, எல்லா முகபாவனைகளையும் வந்து சரத்குமார் தான் வந்து பிரமாதமா பண்ணுவாரு. மத்தவங்க எல்லாம் வந்து கமலஹாசன் நடிக்கிறது நடிப்புன்னு தெரியும்,
ரஜினி நடிக்கிறது நடிப்புன்னு தெரியும். ஆனா வந்து விக்ரம் நடிக்கிறது நடிப்புன்னு தெரியும். ஆனா வந்து சரத்குமார் நடிக்கிறது மட்டும் நடிப்புன்னே தெரியாதாம். அந்த அளவுக்கு இயல்பா நடிப்பாராம். இவர் என்ன மாரியான கால்குலேஷன்ல இப்படி பேசியிருக்காருன்னு தெரியல. சரத்குமார் வந்து உண்மையாலுமே நல்ல நடிகர் தான். நெறைய நல்ல படங்கள்லாம் குடுத்திருக்காரு. வெற்றி படங்கள்லாம் குடுத்திருக்காரு. ம். இன்னைக்கும் தொடர்ந்து நடிச்சிட்டு இவங்க இருக்காரு. 2 பேத்துக்குள்ள என்ன நெருக்கம்? இல்ல என்ன நெருக்கம்னா, அதாவது வந்து நீங்க வந்து விக்ரம் வந்து படம் பண்ணதுக்கப்புறம், அந்த விண்ணுக்கும் மண்ணும் ப ப மண்ணுக்கும் படம் பண்ணதுக்கப்புறம், ம். விக்ரம் ஃபோன் பண்ணியிருக்காரு. ம். விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜகுமாரன்னு ஃபோன பார்த்துட்டு, "யோவ்! இந்த ஆள் எதுக்குய்யா நமக்கு ஃபோன் பண்றாரு மறுபடியும்? ம். ஆல்ரெடி விண்ணுக்கும் மண்ணுக்குன்னு ஒரு படத்த எடுத்து நம்மள வந்து வச்சு செஞ்சு விட்டாரு. நமக்கு நல்லா இது வந்துகிட்டு இருந்த மார்க்கெட்ட வந்து கெடுத்து விட்டாரு. இவர் எதுக்கு மறுபடியும் கூப்பிடுறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஃபோனே அட்டெண்ட் பண்ணல. ம். விக்ரம் அட்டெண்ட் பண்ணல, விஜய் அட்டெண்ட் பண்ணல, அஜித் அட்டெண்ட் பண்ணல. ம். இவரோட ஃபோன யாருமே அட்டெண்ட் பண்ணல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவரு பல பிரபல நடிகர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுறாரு. ம். எப்படியாவது வந்து அடுத்து ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாரையும் வந்து முயற்சி பண்றாரு. கதை சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ஃபோனே அட்டெண்ட் பண்ணல. ஒரு இயக்குனர் அவருக்கு மரியாதை குடுத்து, ஆல்ரெடி 2 படங்கள் குடுத்த ஒரு இயக்குனருக்கு, எந்த நடிகனுமே ஃபோன் அட்டெண்ட் பண்ணலைன்னா ம். அப்படின்னா, அந்த இயக்குனருடைய தராதரம், தகுதிய நீங்க புரிஞ்சுக்கங்க. ம். அப்படிப்பட்ட ஒரு ராஜகுமாரன் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களா படம் இல்லாம இருக்காரு. ம். நடுவுல வந்து தேவயானியுடைய தயாரிப்புல ராஜகுமாரன் ஒரு படம் பண்றாரு. அதாவது வந்து திருமதி தமிழ் அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. ம். அந்த படம் பார்த்தீங்கன்னா, ஆக மோசமான படம். ம். ஆக மோசமான படத்த எடுத்து அத தியேட்டர்ல ஓட்டி, ஏதோ ஒரு தியேட்டர்ல வந்து நூன் ஷோ போட்டு 100 நாள் காசு கட்டி ஓட்டி, அதுக்கு 100வது நாள் விழாவும் கொண்டாடுறாரு. நீங்க இது எங்க போய் சொல்வீங்க? விழா கொண்டாடி அதுக்கு ஷீல்டெல்லாம் வேற குடுக்குறாரு. அதாவது வந்து அந்த 100வது நாள் விழால வந்து ஷீல்டு குடுக்குற அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, YouTubeல இருக்கு. ம். எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்றாங்க. அதாவது மிகப்பெரிய வெற்றி படம், நல்லா ஓடுன படம், அதுக்கு விழா எடுத்தா பரவால்ல. இந்த திருமதி தமிழ்ங்கிற படம் இது வந்துச்சான்னு கூட யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட படத்துக்கு வந்து ஒரு 100வது நாள் விழா எடுக்கிறாரு. ம். மொத்தத்துல தேவயானி வந்து கஷ்டப்பட்டு ம். பல படங்கள்ல நடிச்சு சம்பாரிச்சு வச்சிருந்தாங்கல்ல. ம். இந்த இந்த காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே படத்துல வந்து காலி பண்ணி விட்டார். இப்ப ம். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலமான பள்ளியில ம். டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சார் ஒரு சொல்றீங்க? நிஜமாங்க. ஆ. ஒரு பள்ளியில வந்து தேவயானி வந்து டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதான் உண்மை. அந்த ம். பள்ளியில தான் வந்து தேவயானியோட மகள்கள் 2 பேரும் படிக்கிறாங்க. ம். அங்க வந்து தேவயானி வந்து டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சினிமா வாய்ப்பு கிடைச்சா சினிமாலயும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தேவயானிய கொண்டு போய் விட்டுட்டாரு ராஜகுமாரன். ம். இதாவது ராஜகுமாரன் அப்படின்னா அவருக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அவரோட பேர் மட்டும் தான் ராஜகுமாரன். ஆனா அவர் ராஜகுமாரனா அப்படின்னா, ஒரு சிப்பாயா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு ஆளா இருந்துகிட்டு, வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் பத்தி விமர்சனம் பண்றாரு. ம். அதாவது இது வந்து எப்படின்னாம்மா, இது ஒரு எப்படி இந்த மாரி மனநிலை அது வந்து எப்படின்னா, சினிமால பல கனவுகளோட உள்ள வந்து, அந்த கனவுகளை அடைய முடியாம பெரிய தோல்விக்கு அப்புறம், எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, அவங்களுக்கு மனசுல வந்து ஒரு விரக்தி வரும். ம். அதாவது இந்த மாரி ஆட்கள வந்து நம்ம வந்து எந்த லிஸ்ட்லயுமே நம்ம கணக்குல கொண்டு வர முடியாது. முட்டாள்தனமான விஷயங்களை வந்து இன்னைக்கு சமீபத்தில பார்த்தீங்கன்னா, YouTubeல தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு ராஜகுமாரன். ம். அதாவது வந்து ராஜகுமாரன் பேசியிருக்க ஒரு விஷயம் வந்து இப்ப பெரிய அளவுல சர்ச்சையா இருக்கு. என்ன ம். அப்படின்னா, டைரக்டர் மகேந்திரன். அவரு எல்லாருக்குமே தெரியும். ஆமா. முள்ளும் மலரும் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் மகேந்திரன் சார் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நெஞ்சத்தை கில்லாதே, அப்புறம் உதிரி பூக்கள், ஜானி எல்லா படங்களுமே வெற்றி படங்கள். ம். தமிழ் சினிமாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கடத்திட்டு போனவர் மகேந்திரன் தான். அதாவது தமிழ் சினிமால வந்து மலையாள சினிமா மாரி எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. ஆனா, அன்னைக்கு கிட்டத்தட்ட 48 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, மகேந்திரன் சார் வந்து ஒரு ஒரு ஆர்ட் ஃபிலிமாவும் இல்லாம, ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாவும் இல்லாம, ஆர்ட்டையும் கமர்ஷியலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு டைரக்டரா மகேந்திரன் சார் இருந்திருக்காரு. மகேந்திரன் சாருடைய முள்ளும் மலரும் ஒரு படம் போதும். மகேந்திரன் சார பத்தி வந்து பேசுறதுக்கு. மகேந்திரன் சார் வந்து சினிமால வந்து ஒரு டிக்ஷனரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மகேந்திரன் சாரோட படங்கள் இன்னைக்கு வந்து எல்லாருமே காலம் கடந்து போட்டுட்டு இருக்காங்க. ம். கிட்டத்தட்ட 48 வருஷம் கழிச்சு நம்ம மகேந்திரன் சார பத்தி பேசுறோம்னா, அவருடைய படைப்புகள் அப்படிப்பட்ட படைப்புகள். அவருடைய படைப்புகள் எப்படின்னா, இந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் பாடமா இன்னைக்கு இருக்கு. மகேந்திரன் சாருடைய படைப்புகள்லாம். முள்ளும் மலரும்ல ஒரு டயலாக் வரும். அதாவது வந்து ரஜினிக்கு வந்து ஒரு விபத்துல வந்து கை போயிரும். ம். அவர் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஷால்வ போத்திட்டு வந்து ம். அ சரத் பாபு முன்னாடி நிப்பாரு. ம். அப்ப சரத் பாபு சொல்லுவாரு, "இல்ல நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் முதலாளிட்ட. ம். ஆனா அந்த வேலைய குடுக்க மறுத்துட்டாரு முதலாளி" அப்படின்னு வந்து சரத் பாபு சொல்லுவாரு. ம். அப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து சொல்லுவாரு, "பரவால்ல. அதாவது வந்து 2 கையும் 2 காலும் இல்லாட்ட கூட பொழச்சுப்பான் சார் இந்த காளி. கெட்ட பையன் சார் இந்த ம். காளி" அப்படின்னுவாரு.
இந்த டயலாக் நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த டயலாக் இன்னைக்கு வரைக்கும் வருது. பேசப்படுதா இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது பஞ்ச் டயலாக்ன்னு சொல்லுவாங்கல்ல. ம். இதான் பஞ்ச் டயலாக். ம். இன்னைக்கெல்லாம் என்ன பஞ்ச் டயலாக் வைக்கிறாங்க. அதாவது நான் அடிச்சா தாங்க மாட்டேன். 3 மாசம் தூங்க மாட்டேன். ம். இது பஞ்ச் டயலாக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் பேசுறாரு. ஓங்கி அடிச்சா 1 1/2 டன் வெயிட் பார்க்குறியா? பார்க்குறியா? அப்படிங்கிறாரு. இது ஒரு பஞ்ச் டயலாக். ஆனா இதெல்லாம் வந்து கமர்ஷியல் படங்கள்ல இன்னைக்கு வந்து கமர்ஷியலா எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து எப்படின்னா, "கெட்ட பையன் சார் இந்த காளி" அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்னைக்குமே பேசிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்துக்கே மிகப்பெரிய உயரத்தை குடுத்த அந்த படம். ரஜினிகாந்த் வந்து ஒரு D40ன்னு நெனைக்கிறேன். ம். அந்த ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, பாலச்சந்தர் வந்து ரஜினிகாந்த பேட்டி எடுக்கிறாரு. பாலச்சந்தர் தான் வந்து அபூர்வ ராகங்கள் படத்துல வந்து ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தினார். ம். அவர் வந்து ரஜினிகிட்ட பேட்டி எடுக்கும்போது, ரஜினிகிட்ட கேட்கிறாரு, "உனக்கு புடிச்ச டைரக்டர் யார் ரஜினி?" அப்படின்னு கேட்கிறாரு. ம். ரஜினி சார் உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம, ம். "மகேந்திரன் சார்" அப்படிங்கிறாரு. உடனே பாலச்சந்தர் சொல்றாரு, ம். "நான் உன்ன அறிமுகப்படுத்தினேன். நான் உன்னோட குரு. ம். என்னைய சொல்லாம நீ வந்து மகேந்திரன் சொல்றியே" அப்படின்னு கேட்கிறாரு. ம். அதுக்கு ரஜினி சொல்றாரு, ம். "சார் நான் மனசுல பட்டத சொல்லிருவேன். உங்களுக்கு தெரியும்ல. ம். எனக்கு மகேந்திரன் சார் தான் புடிக்கும்" அப்படிங்கிறாரு. "எனக்கு புடிச்ச படம் முள்ளும் மலரும் தான்" அப்படிங்கிறாரு. ம். ரஜினி சார் வந்து இன்னைக்கு வந்து 173 கிட்டத்தட்ட 173 படத்துல நடிச்சுட்டாரு. ம். ஆனா, ரஜினி சாருக்கு இந்த 173 படத்துலயும் புடிச்ச படம்னா முள்ளும் மலரும். ம். புடிச்ச இயக்குனர்னா மகேந்திரன். ம். அப்படி வந்து வந்து மகேந்திரன் சாருக்கு ஒரு பெரிய தமிழ் சினிமால ஒரு பெரிய அடையாளம் இருக்கு. ம். அதே மாரி மகேந்திரன் சார் அடுத்த நெஞ்சத்தை கில்லாதேன்னு ஒரு படம் ம். எடுத்தாரு. மோகனும், சுஹாசினியும் நடிச்சிருப்பாங்க. ம். பருவமே அப்படின்னு ஒரு பாட்டு. ஜாகிங் பண்ணிக்கிட்டு போற மாரி ம். இருக்கும். அந்த பாட்டெல்லாம் அன்னைக்கு பயங்கர ஹிட்டு. ஒரு காதல் படம்னா அவ்வளவு அழகா, அவ்வளவு பிரீஸியா, அவ்வளவு அற்புதமா அந்த படத்த ம். எடுத்திருப்பாரு. அத தழுவி தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் வந்து மௌனராகம் படத்த பண்ணியிருந்தாரு. மௌனராகம் படத்துலருந்து தான் வந்து அட்லி வந்து ராஜா ராணி படம் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு ஒரு கதை, ஒரு நாட்டு அதை வந்து இன்னும் பல பிரபலமான இயக்குனர்கள் எடுத்து இன்னைக்கும் வெற்றி கண்டுட்டு இருக்காங்க. ம். அதே இதெல்லாம் எப்படின்னாம்மா, இதெல்லாம் வந்து ஒரு உண்மையான படைப்பாளியால தான் இத வந்து குடுக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மகேந்திரன் சார் வந்து ஒரு ரைட்டர் ரைட்டர். அது யாருக்குமே பெரிய நெறைய பேருக்கு தெரியாது. ம். பல படங்களுக்கு மகேந்திரன் சார் வந்து கதை வசனம் எழுதியிருக்காரு. தங்கப்பதக்கம்னு ஒரு படம். சிவாஜி கணேசன் படம் ம். பார்த்திருக்கீங்களா? ம். அந்த சௌத்ரி கேரக்டர் இன்னைக்கு யாராவது மறக்க முடியுமா? அந்த கண்டிப்பா. அந்த 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 கதைய எழுதுனது மகேந்திரன் சார். அந்த தங்கப்பதக்கம்ங்கிற பேர்ல அது வந்து நாடகமா போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நாடகத்துல பழைய வில்லன் நடிகர் வந்து செந்தாமரை வந்து அதுல நடிச்சிட்டு ம். இருந்தாரு. அந்த நாடகம் அன்னைக்கு அவ்வளோ பிரபலமான நாடகம். ஒரு தடவ சிவாஜி கணேசன் போய் அந்த நாடகத்த பார்த்துட்டு, இந்த சௌத்ரி கேரக்டர்ல நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு, எவ்வளோ பெரிய நடிகன் சிவாஜி கணேசன். அவரே வந்து நான் இந்த கேரக்டர்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டு, ம். அந்த படத்த எடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்றது? எழுத்தாளர், கதை வசனகர்த்தா வந்து மகேந்திரன். ம். அதுக்கப்புறம் மகேந்திரன் சார் ஏகப்பட்ட படங்களுக்கு வந்து கதை வசனம் ம். எழுதியிருக்கிறாரு. ரிஷி மூலம் இன்னும் பல படங்கள நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ம். ஒரு அடிப்படையில் ஒரு 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 கற்பனை வளம் படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ம். படைப்பாளி. எம்ஜிஆரே நேரடியா கேள்வி கேட்டவர் தெரியுமா உங்களுக்கு? ம். அதாவது ஒரு ஆளுமையான ஆளா தான் எம்ஜிஆர வந்து நேரடியா கேள்வி கேட்க முடியும். ம். எம்ஜிஆர் அன்னைக்கு சினிமால பிரபலமா இருக்கும்போது, எம்ஜிஆருக்கு நின்னு முன்னாடி நின்னு யாரும் பேச முடியாது. அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து பவர்ஃபுல்லா இருந்தாரு. ஒரு கல்லூரி விழாக்கு போம்போது, அங்க மகேந்திரன் வந்து மாணவரா இருக்காரு. அப்ப எம்ஜிஆர்ட்ட கேட்கிறாரு, "நீங்கலாம் நடிக்கிறதெல்லாம் படமா சார்?" அப்படின்னு கேட்கிறாரு. எம்ஜிஆரே ஷாக் ஆயிட்டாரு. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னோன, அவர் வந்து விளக்கம் குடுக்குறாரு. அந்த விளக்கத்த கேட்டு எம்ஜிஆர் வந்து மகேந்திரன சென்னைக்கு வர சொல்லி, கிட்ட சொல்லி துக்ளக் பத்திரிகையில வந்து உதவி ஆசிரியரா வந்து பணியாற்றுறாரு ஒரு காலகட்டத்தில. அதுக்கப்புறம் எம்ஜிஆரே வந்து மகேந்திரன வந்து திரைத்துறைக்கு கொண்டு வராரு. எம்ஜிஆர் வந்து பொன்னியின் செல்வன் இப்ப வந்துச்சு இல்லையா? மணிரத்னம் ம். டைரக்ஷன்ல. ம். அந்த படத்தில நடிக்கிறதுக்கு அப்பவே ஆசைப்பட்டார். ம். அப்ப ஆசைப்பட்டபோது, அந்த நாவலை மகேந்திரன்ட்ட குடுத்து, "இதை நீங்க திரைக்கதையாக்குங்க" அப்படின்னு குடுத்தார். ம். அப்ப ஒரு பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நாவல். கல்கி எழுதின நாவல். அந்த நாவல்ல நடிக்கணும்னும் போது, அதை திரைக்கதையா வடிவமைக்கிறதுக்கு தகுதியான ஆள் யார் அப்படின்னா, மகேந்திரன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்து அந்த நாவல அவர்ட்ட குடுத்தாரு. அவர் முழுசா அந்த திரைக்கதை வடிவம்லாம் பண்ணியிருந்தாரு. ம். ஆனா, அந்த படம் வந்து ஏதோ சில காரணங்களால நடக்காம போச்சு. அது உதிரி பூக்கள்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க. ம். உதிரி பூக்கள் வந்து இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுல ஒரு பெஞ்ச்மார்க் படம் உதிரி பூக்கள். ம். அதுல இந்த விஜயன் கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா? படம் ஃபுல்லா அந்த விஜயன் கேரக்டர் கெட்டவனா வருவாம்மா. ம். விஜயனுடைய ஒய்ஃப் வந்து அஸ்வினின்னு ஒரு ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க. ம். அவங்க அந்த கேரக்டரோட பேர் வந்து லட்சுமி. ம். நீங்க மகேந்திரனுடைய படத்துல ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்றேன் கேளுங்க. ம். லட்சுமின்ற கதாபாத்திரத்த வந்து அடிக்கடி எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஹீரோனுக்கும் லட்சுமின்னு பேர் வைப்பாரு. ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது வந்து ஆரம்பத்துல வந்து இந்த செந்தாமரை வந்து இந்த படத்துல தங்கப்பதக்கம் நாடகத்துல நடிச்சார்ல, அவருடைய மனைவி இருக்காங்கல்ல, ம். அவங்க பேர் லட்சுமி.
அவங்க வந்து மகேந்திரன் சார் வந்து ஒரு ஒரு ஆரம்ப காலத்துல சினிமால போராடிட்டு இருந்த காலத்துல அவங்களுடைய மகன் மாரி நினைச்சு மகேந்திரன் சாருக்கு பல தடவை சோறு போட்டிருக்காங்க. பல தடவை பலவிதமான உதவிகள் செஞ்சிருக்காங்க. செந்தாமரை சாரோட ஒய்ஃப் லட்சுமி. அதனால அந்த அம்மையார் ஞாபகமா ஒரு தாய் மாரி இருந்து நம்மள வந்து ஆரம்ப காலத்துல பார்த்துக்கிட்டாங்க, கவனிச்சாங்க அப்படிங்கிறதுனால, அவருடைய மனசுல வந்து லட்சுமி அம்மா வந்து பெரிய அளவுல பதிஞ்சதுனால, ம். அவருடைய கேரக்டர்ஸ்லாம் லட்சுமிங்கிற பேர வைப்பார். நீங்க ம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மகேந்திரன் சாரோட படங்கள்ல ம். பல படங்கள்ல வந்து இந்த லட்சுமிங்கிற கேரக்டர் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ம். அப்படி அந்த லட்சுமிங்கிற கேரக்டர் வந்து உடம்பு முடியாம போயிருவாங்க உதிரி பூக்கள்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சிய கட்டிக்கிறதுக்கு விஜயன் ஆசைப்படுவாரு. அந்த படம் கதைப்படி பார்த்தீங்கன்னா, விஜயன் வந்து கெட்டவரு. அந்த கெட்டவன் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அப்ப வந்து ஷாருகாசன் வந்து அப்பா. இந்த 2 பேருக்கும் இந்த பொண்ணுங்களுக்கு அப்பா. ஷாருகாசன்ட்ட போய் பொண்ணு கேட்பாரு. இந்த மாரி வந்து மாமா இந்த மாரி வந்து லட்சுமிக்கு உடம்பு சரியில்ல. நான் வந்து அவருடைய தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ம். அப்படின்னும்போது, ஷாருகாசன் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் 2 பொண்ணுங்களுக்கு நல்ல அப்பாவா இருக்க விரும்புறேன். என்ன புரோக்கர் ஆக்கிராதீங்க மாப்ள. அப்படின்னு சொல்லிட்டு துண்ட உதறி போட்டு எந்திரிச்சு போயிருவாரு. இந்த மாரி டயலாக் யாராவது சொல்ல முடியுமா? அதாவது ஒரு மனசுல பதியிற மாரியான வசனங்களை எழுதினவரு. ம். பதியிற மாரியான காட்சிகளை எழுதினவரு. அதாவது அன்னைக்கு சினிமால வந்து பேசிட்டே இருந்தாங்க. நெறைய பேசிட்டே இருந்தாங்க. டயலாக் வந்து நெறைய இருக்கும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, சினிமா வந்து ஒரு ஒளி ஓவியம். அத வந்து ஒரு சினிமா மொழியில வந்து வசனங்களை கம்மி பண்ணி சினிமால வந்து அந்த காட்சிகளை வந்து அருமையா காமிக்கக்கூடிய ஒரு திறம் படைச்சவர் தான் மகேந்திரன் சார். அந்த உதிரிப்பூக்கள் படத்துல அந்த கிளைமாக்ஸ் காட்சி இருக்கு பார்த்தீங்களா, அத ம். யாராலயுமே மறக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற ஒரு கிளைமாக்ஸ் அப்டின்னா, அந்த கிளைமாக்ஸ் காட்சி தான். விஜயன வந்து அந்த ஊர் மக்கள் தண்டனை குடுப்பாங்க. கெட்டவன்றதுனால அப்படியே ஆத்தோட இறங்கி போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ம். விஜயன் ஒரு வசனம் பேசுவாரு. அது என்ன அப்படின்னா, "இதுவரைக்கும் நீங்கலாம் நல்லவங்களா இருந்தீங்க. நான் கெட்டவனா இருந்தேன். இன்னைக்கு நீங்கலாம் கெட்டவன் ஆயிட்டீங்க என்னால." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்துக்குள்ள இறங்கி போவாரு. இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது ஒரு கெட்டவன் அவன தண்டிக்கிறதுக்கு, அவன சாகறதுக்காண்டி உள்ள இறக்க சொல்லுவாங்க ஆத்துக்குள்ள. "நீங்கலாம் கெட்டவன் ஆயிட்டீங்க. உங்களையெல்லாம் கெட்டவன் ஆக்கிட்டேனே." அப்படின்னு சொல்லிட்டு போற அந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா? ம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால அப்படி ஒரு காட்சி அமைப்பு இல்லவே இல்லம்மா. ம். இதுவரைக்கும் கிடையாது. 45 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த படம் இன்னைக்கும் நம்ம பேசுறோம். அதுக்கப்புறம் மகேந்திரன் எடுத்த படத்தினுடைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூட்டாத பூட்டுக்கள். ம். எப்படி இருக்கு பாருங்க பேரு. பூட்டாத பூட்டுக்கள். மெட்டி. அருமையான தலைப்புகள்ல தலைப்பு. அருமையான படங்கள குடுத்தார். ஜானி. என்ன மாரியான படம்? ம். ரஜினிகாந்த் 2 வேடத்துல நடிச்சிருப்பாரு. ஸ்ரீதேவி அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. எப்படிப்பட்ட படம்? எப்படி அற்புதமான ஒரு அந்த ஜானி எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபீலோட வெளியில வருவாங்க தியேட்டர ஆமாமா. விட்டு. அந்த ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த்க்கு ஒரு காதல் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாமா. அத பார்த்தாலே அந்த 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 ஒரு மனசுக்குள்ள போய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமா அந்த ஜானி படம் இருந்துச்சு. ம். அதுக்கப்புறம் கை குடுக்கும் கைன்னு ஒரு படம் எடுத்தாரு. கடைசியா பார்த்தீங்கன்னா, சாசனம்னு ஒரு படம் பண்ணாரு. ஸோ ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர். அவரு ராஜகுமாரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகேந்திரன்லாம் ஒரு டைரக்டரா? ம். 2, 3 படம் தான் பண்ணியிருக்காரு. ஆமாமா. ராமநாராயணன் வந்து 100 படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு படைப்பாளி, உன்னதமான படத்தை கொடுத்த ஒரு படைப்பாளி, அவருடைய படங்கள் வந்து இன்னைக்கும் மனசுல வந்து மக்களோட மனசுல அப்படியே போய் அப்பிக்கிட்டு இருக்கு. இதான் உண்மை. ராமநாராயணன் சார் படம் 100 படம் குடுத்துருக்காரு. அவர் திறமைசாலி தான். அது நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு ஒரு எப்படி சொல்றது? நீங்க வந்து இங்க வந்து குவாலிட்டி முக்கியமா? குவான்டிட்டி முக்கியமா? குவாலிட்டி தான் முக்கியம். அத வந்து இவருக்கு இவருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியலம்மா. திருக்குறள் இருக்கு இப்ப. திருக்குறள் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு. திருவள்ளுவர் எழுதினதிலே ஆகச்சிறந்த படைப்பு. திருக்குறள நீங்க ஒரு புக் ஷாப்ல போய் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த புக் சேல்ஸ்மேன்ட்ட கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 புக் விக்கிறதே கஷ்டம். ம். ஒரு நாளைக்கு 1 புக் விக்கிறதே கஷ்டம். ஆனா, இந்த மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த செக்ஸ் பத்திரிக்கை, செக்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ம். அந்த மாரி புத்தகங்கள் எத்தன விக்குதுன்னு அவர்ட்ட கேட்டீங்கன்னா, ம். அந்த சேல்ஸ்மேன்ட்ட, ஒரு நாளைக்கு 100, 200 விக்கும். ஸோ 100, 200 விக்கிது. குவான்டிட்டில 100, 200 விக்கிதுங்கிறதுக்காண்டி, திருக்குறள் வந்து 1, 2 தான் விக்கிதுங்கிறதுக்காண்டி, அது வந்து திருக்குறளை நம்ம வந்து எப்படி சொல்றது? மட்டமா நம்ம சொல்லிற முடியுமா? அந்த ம். மாரி வந்து என்ன அவர் பேசுறாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. கமலஹாசன பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கமலஹாசன் வந்து அமிதாப் பச்சன கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன நடிகர் அப்படிங்கிறாரு. அமிதாப் பச்சன் பெரிய நடிகர் தான். ம். மாற்றுக்கருத்தே கிடையாது. ம். ஆனா கமலஹாசன் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். ம். அதாவது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது? நடிப்பு திறனை இயற்கையா குடுக்கக்கூடிய, ம். அது அப்படியே அந்த கேரக்டராவே வாழக்கூடிய ஒரு நாயகன் தான் கமலஹாசன். அவர் நடிச்ச சிற்பிக்குள் முத்தாகட்டும், சலங்கை ஒலியாகட்டும், குருதி புனல் ஆகட்டும், மகாநதி ஆகட்டும், இன்னும் அவர் குணாவாகட்டும், ம். யாராவது பண்ண முடியுமாம்மா? யாராவது அந்த கமலஹாசன் நடிச்ச படங்கள எடுத்து பண்ண முடியுமாம்மா? அப்படி ஒரு நடிகன் இருக்காமான்னா
இருக்கானாமா கமலஹாசன் மாதிரி. ஆனா அவர் சொல்றாரு, அமிதாப் பச்சனை கம்பேர் பண்ணா கமலஹாசன் வந்து சின்ன நடிகர் அப்படிங்கிறாரு. அதுக்கு பதிலுக்கு கேட்டிருக்காங்க ஊடகங்கள்ல, சார் என்ன சார் நீங்க அமிதாப் பச்சனை கம்பேர் பண்ணா கமல் சின்ன நடிகர்ன்னு சொல்லிட்டு போறீங்க போற போக்குல அப்படின்னும் போது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இருமாப்பா நக்கலா நையாண்டே ஒரு பதில் சொல்றாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன சொன்னார் அப்படின்னா, ஆமா அமிதாப் பச்சன் 6.25 அடி இருக்காரு, கமலஹாசன் 4.25 அடி இருக்காரு, அவரை அவரோட இவர் கம்பேர் பண்ணா சின்ன நடிகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். நீங்க எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கீங்களா? அப்ப அவருக்கு மனநோய் இருக்குன்னு தானே அர்த்தம். அமீர் சொல்லியிருக்காரு. அமீர் வந்து இயக்குனர் அமீர் சொல்லியிருக்காரு. ராஜகுமாரன் ஒரு மனநோயாளி அப்படின்னு வந்து ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து எப்படின்னா, இது ஒரு மாரியான மனநோய்மா. இது வந்து அவர் வந்து சினிமா துறையில வந்து சாதிக்கணும்னு வெறியோட வந்திருக்கிறாரு. அவரால சாதிக்க முடியல. அவருக்கு யாருமே வந்து படங்கள் குடுக்கல. காரணம் என்னன்னா, அவர் நல்ல படங்கள் எடுக்கல. அப்படின்னும்போது ஒரு எப்படி சொல்றது? அடிபட்ட ம ப ஒரு கடைநிலையில அடிபட்ட ஒரு மனுஷன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா, நம்மளால முடியல அப்படின்னோன, மத்தவங்களயெல்லாம் பார்த்து, "அவன் என்ன முட்டாளு? அவன் என்ன பைத்தியக்காரன்? அவன் என்ன பெரிய சாதனையாளரா? அவன் என்ன நடிச்ச படம்லாம் நல்ல படமா?" இப்படின்னு பேசுவாங்க. ரோட்ல இப்ப இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாரி பேசிட்டே போனார்ன்னா, ரோட்ல எல்லாம் தனியா போம்போது பார்த்தீங்கன்னா, இதே மாரி குழம்பிட்டே போ வேண்டியதுதான். அந்த மாரி ஒரு மனநிலைக்கு வந்து ராஜகுமாரன் வந்துட்டார்ன்னு நெனைக்கிறேன். ஸோ ராஜகுமாரன் வந்து பல பேர பத்தின விமர்சனங்கள இப்ப சமீபத்தில YouTubeல பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து மகேந்திரன பத்தி பேசினது, கமலஹாசன பத்தி பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்கணும். இந்த மாரி ஆட்களை வந்து நீங்க வந்து தொடர்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கண்டனம் தெரிவிச்சா அவங்க தொடர்ந்து பேச மாட்டாங்க. ஆனா, அவர் பேசுறது இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸா கட் பண்ணி, ரீல்ஸா கட் பண்ணி ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அவர் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாம, நம்ம பேசுறது வந்து பெருசா பரபரப்பாக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் நெனைக்கிறாரு. சந்தானம் தான் கரெக்ட்டா வந்து இவர கூட்டு போயி, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு ஒரு படத்துல வச்சு செஞ்சு விட்டார். நீங்க பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு கேவலமான ஒரு கதாபாத்திரம் நடிக்க வச்சு, அசிங்கமா டீகிரேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டார். அது கூட தேவயானி கூட வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. சந்தானம் என்னோட கணவர கூட்டு போய் ரொம்ப கேவலப்படுத்திட்டாருன்னு. ஆனா, இவர மாரி ஆளுங்கள எல்லாம் இப்படிதான் கூட்டு போய் கேவலப்படுத்தணும். அப்பதான் வந்து இவங்களுக்கு புத்தி வரும். சார், கடைசி கேள்வி. இவ்ளோ விஷயங்கள் நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ எதன் அடிப்படையில வந்து யாருக்குமே நடிக்க தெரியல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்ட வைக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொன்னு, தேவயானி மேம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்லயும் ஒரு முதன்மையான நடிகையாக இருந்து இப்பவும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 ரொம்ப அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு காதுக்கு போகாதா? இதெல்லாம் யாருமே தட்டி கேட்டாலும் இந்த மாரி கேரக்டர்ஸ் வந்து எப்படின்னா திருந்த மாட்டாங்க. இந்த மாரி கேரக்டர்ஸ்லாம் எப்படின்னா, இவங்க வந்து அடிபட்ட பாம்பு. இவங்க வந்து நம்ம பாம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்தும் போ முடியாது. கால சுத்திருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சும் விட முடியாது. அந்த மாரி வந்து தேவயானி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் பண்றதுனால தேவயானி பேருக்கு கெட்ட பேர். இப்ப நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, தேவயானி இன்னைக்கு தமிழ் சினிமால ஒரு நல்ல நடிகையா இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு மூத்த நடிகையா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல நடக்கிற வந்து எப்படி சொல்றது, எலக்ஷன்லேருந்து மீட்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே தேவயானிய வந்து சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறாங்க. தேவயானி வந்து இன்னைக்கு பல பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்க. பொது விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தேவயானி பேரையும் இவர் சேர்த்து கெடுக்கிறாரு. இவரு வந்து கெட்டு போறது மட்டும் இல்லாம, தேவயானி கணவர் அப்படின்னும்போது அந்த தேவயானிக்கும் இந்த வந்து கெட்ட பேர் வருதுங்கிறது தான் உண்மை. ஸோ இவர் எப்படி நீங்க வந்து இந்த மாரி பேசுனா நம்ம புகழ் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா, சேனலா போவாரு. என்ன பேசுறாருன்னே தெரியாது. என்ன கேட்கறாங்களோ அந்த கேள்விக்கு வந்து எடக்கு முடக்கா பதில் சொல்லுவாரு. நான் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னுவாரு. யாராவது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார வந்து ஒரு நடிப்பு அரக்கன்னு ஒத்துப்பாங்களா? ஆனா அவர் சொல்லிப்பாரு, நான் ஒரு நடிப்பு அரக்கன்னு. ஸோ இந்த மாரி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தார் தொடர்ந்து. இன்னைக்கு பிக் பாஸ்குள்ள கொண்டு போய் போட்டுட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அடுத்த பிக் ஆமா. பாஸ்ல அடுத்த பிக் ராஜ்குமரன்ல பாஸ்க்கு ராஜகுமாரன் போறதுக்கு முயற்சி பண்றாரோ அப்படிங்கிற சந்தேகங்கள் வருது. ஏன்னா, இப்ப பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கோமாளிகள தான் பிக் பாஸ்ல புடிச்சு போடுறாங்க. பிக் பாஸ்ல இப்ப கலந்துகிட்டு இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, இந்த காரக்குழம்பு கனி, அது இது என்னமோ பலூன் அக்கா எல்லாமே வந்து இந்த சோசியல் மீடியால கோமாளித்தனம் பண்ற கோமாளிகள தான் புடிச்சு போடுறாங்க. ஸோ அதனால அடுத்த பிக் பாஸ் சீசன்ல வந்து ராஜகுமாரன கூப்பிட்டு போடுவாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த ஒயிட் கார்டு என்ட்ரின்னு சொல்றாங்கல்ல, அதுல கூட ராஜகுமாரன கூப்பிட்டு போடுவாங்க. ஏன்னா அங்க போனார்னா, அவர் வந்து எப்படின்னா, இது அங்க போனா இது வந்து கௌரவம், அங்கீகாரம், பேரு, புகழ் எடுக்கலான்றது கிடையாது. அங்க போனா கேவலப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க.
இப்ப இந்த வாட்டர்மெலன் சாரை பார்த்தீங்கன்னா, அடிச்சு தொரத்தி விட்டாங்க இப்ப பிக் பாஸ விட்டு. இந்த மாரி மனநிலை, இது எப்படின்னா, இது மனநோயாளிக்கு உள்ள மனநிலை. இது சரியான மனநிலை கிடையாது. ஒரு படைப்பாளி அப்படின்னும்போது, ராஜகுமாரன் இந்த மாரி பேசுறது, தொடர்ந்து பேசுறது தவறு. மகேந்திரன் சார் மாரியான இயக்குனர்களை பார்த்து தான் இன்னைக்கு தமிழ் சினிமால பல பேர் உதவி இயக்குனரா இயக்குனரா வந்திருக்காங்க. பல அடையாளங்கள் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, அப்படிப்பட்ட முதன்மையான ஒரு இயக்குனரை, தமிழ் சினிமாக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரை, இப்படி தவறா பேசுறதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நிச்சயமா இதுக்கு இயக்குனர் சங்கம் கண்டனம் தெரிவிக்கணும். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.